தேவச்சனங்களே, இந்த நாளுக்குரிய வார்த்தையானது, என் கொம்பை காண்டாம் மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். எனக்கு அன்பான தேவச்சனங்களே, உங்க கொம்பை காண்டாமிருகத்து கொம்பை போல கர்த்தர் உயர்த்த போறாராம். நீங்க காண்டாமிருகத்துடைய கொம்பு பார்த்துருக்கிறீங்களா? அந்த கொம்பை நம்ம உடைக்கவே முடியாது. அது போல உங்க ஆசீர்வாதங்களை உங்களை யாரும் உடைக்கவே முடியாது. எங்க உடைந்து போனீங்க, எங்க ஆசீர்வாதம் இல்லாத தள்ளப்பட்டீங்க, எங்க கைவிடப்பட்டீங்களோ அங்கெல்லாம் காண்டாமிருகத்து கொம்பை போல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களை, உங்களுடைய கொம்பை, உங்களுடைய ஆசீர்வாதங்களை ஒருத்தரும் உடைக்காதபடி, திருடாதபடி கர்த்தர் இனி அது உயரத்துல தான் இருக்கும். இனி நீங்க உயரத்துல தான் இருப்பீங்க. இனி நீங்க ஆசீர்வாதத்துல தான் கர்த்தர் உங்களை வைப்பார். நீங்க அவருடைய அபிஷேகத்திலேயே இருங்க. கீழே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அதே வசனத்துல புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். எனக்கு அன்பான தேவச்சனங்களே, அந்த அபிஷேகத்துல இருக்கும் போதுதான் உங்க உயர்வை யாரும் தடுக்க முடியாது. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீங்க அபிஷேகத்துல இருக்கணும். அந்த அபிஷேகத்துல இருந்தா மாத்திரமே உங்க கொம்பு உயர்த்தப்படும். உங்க ஆசீர்வாதம் எல்லாம் நிறைவாய் உங்களை தேடி வரும். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.